வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா? நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கடாய் அடுப்பில் வச்சிட்டோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணுறேங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணி அத்திக்காய் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வறுத்தரலாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுது எப்படி வறுத்துருக்கேன் அப்படிங்கிறது. பபிள்ஸ் மாதிரி வந்திருக்கும். இது அத்திக்காய்ன்றங்காட்டி இந்த மாதிரி வருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஸோ கருகிடக்கூடாது. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எகெயின் அந்த வடைச்சட்டியிலேயே எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு கடுகு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், மிளகு, சீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் அடுத்தது கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிடலாம். அடுத்தது மிளகு, சீரகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். வெந்தயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுவும் கருகாமல் நல்லா பொரிஞ்சிடணுங்க. வரமிளகாய் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிடலாம். பூண்டு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிடுங்க. பூண்டு இப்போ பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வத்தல் குழம்பு ரொம்பவே ஈஸிங்க. மற்ற வத்த குழம்பு மாதிரி மசாலா எதுவுமே அரைக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் இதை மட்டும் தாளிச்சா போதும். அடுத்தது இது வணங்குற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. கல்லுப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் வணக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ உங்கள் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்கள் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. 1/4 டீஸ்பூன் நான் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அத்திக்காய் வத்தல் குழம்பு நம்ம ஈஸியாக வச்சிடலாங்க. எந்த மசாலும் அரைக்க வேண்டியதில்லை. சீக்கிரமாக இந்த மாதிரி குழம்பு வச்சிடலாம். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழம்புங்க. இது அத்திக்காயில் இது வரைக்கும் யாரும் வச்சுருக்க மாட்டாங்க. அத்தி பழத்தில் பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி பவர் நிறையா இருக்குங்க. அதுவே இதை நம்ம காய வச்சு இப்போ வத்தலாக வச்சு நம்ம குழம்புல சாப்பிட போகிறோம். ஸோ இந்த அத்திக்காய் வத்தல் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குதுங்க. அதை வாங்கி நம்ம இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தியும் பிளட்டு நல்லா ப்யூரிஃபை ஆகிறக்கும் இந்த அத்திப்பழம் அத்திக்காயெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. சீக்கிரமாக ஒரு 15 மினிட்ஸில் இந்த குழம்பு நம்ம வச்சிடலாங்க. அத்திக்காய் அப்படின்னு சொன்னாவே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதுக்குள்ளே அடங்குதுங்க. ஸோ இது மாதிரி நம்ம குழம்புகள்லையும் நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது அத்தி பழம் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி வத்தலாக குழம்பாக செஞ்சு சாப்பிடும்போது அதில் நமக்கு நிறையா ஆரோக்கியம் கிடைக்குதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு கொதிக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம வணக்கி வச்சுருக்க அத்திக்காய் வத்தலை ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இந்த அத்திக்காயில் நம்மளோட குழம்பு மிக்ஸ் ஆகணும். ஸோ இதோட எசன்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே இறங்கணும். அதனால் இதை நம்ம நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுறலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வத்தல் குழம்பு ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. மீடியம்லேருந்து நல்லா சுண்டி
நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா குழம்பு வந்து நல்லா சுண்டுற வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இருக்கணும். அப்போ தான் வந்து குழம்போட எசன்ஸ் எல்லாம் வந்து இந்த வத்தலுக்குள்ளே இறங்கும். ஸோ இப்போ நம்மளோட வத்தல் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.